நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன், நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். இப்போ தொடர்ந்து ஒரு 2-3 நாட்களாக ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் ஃபோன் கால்ஸ். என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் தண்ணிக்கு அடிச்சிட்டு வண்டி ஓட்டுற ஒரு சூழ்நிலை வந்தால் உங்களுடைய கையை நீங்களே வெட்டி போட்டுருங்க அப்படின்ற ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அதுக்காக ஃபோன் கால்ஸு, ஃபேஸ்புக்கில் நண்பர்கள் கமெண்டும் ஓடிட்டுருக்கு. அதாவது நண்பர்களே, நான் ஏன் அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னா, என்னுடைய கண்ணு முன்னாடி என் ஊருக்குள்ளே ஒரு 3 டிரைவருடைய குடும்பத்தை நான் பார்த்துட்ருக்கேன். அந்த 3 டிரைவருமே 2 டிரைவர் சரக்கு அடிச்சிட்டு வண்டி ஓட்டி விபத்தில் மற்றவங்க யாரும் இறக்கலை, அந்த விபத்தில் அவரே இறந்துட்டார். அந்த 2 டிரைவர் குடும்பமும், ஒரு டிரைவருடைய குடும்பத்தில் 2 பிள்ளைங்க, ஒரு டிரைவருடைய குடும்பத்தில் 3 பிள்ளைங்க. இன்னொரு டிரைவர் அங்கே வெளி மாநிலத்தில் இருக்கும்போது சரக்கை அடிச்சுட்டு படுத்த நபர், வண்டி ஆல்டு தானே அப்படின்னு சொல்லி சரக்கு அடிச்சுட்டு படுத்த நபர் அப்படியே அவர் இறந்துட்டார். முழுக்க முழுக்க இந்த மதுவால் மட்டுமே இந்த பிரச்சனை. அவருடைய குடும்பத்தில் ஒரே ஒரு குழந்தை, கை குழந்தை, எப்படி 6 மாத கை குழந்தை. இவங்க 3 குடும்பமுமே ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற குடும்பம் தான். நாங்கள் நேரம் பார்த்துட்ருக்கேன். எங்கள் ஊரில் இருக்கிறவங்கள மட்டும் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தை வளர்க்குறதுக்கு அந்த குடும்பத்தோட தலைவி, அந்த பெண்மணி அவ்வளோ தூரம் போராடுறாங்க. அவங்க வேலைக்கு போகிற இடத்துல பூராமே பிரச்சனை. எந்த மாதிரி பிரச்சனை வரும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இன்றைக்கி கணவன் இல்லாமல் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரும். அதுவும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னால் யோசிச்சு பாருங்கள். அவங்க இவ்வளவு போராட்டத்துலேயும் மல்லு கட்டி ஒரு இடத்துல வேலை செஞ்சு அங்கே ஏதாவது பிரச்சனை, அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போய் அங்கே பிரச்சனை பண்ணும்போது அடுத்த இடத்துக்கு வேலைக்குன்னு இப்படி மறைமுகமாக வெளியில் சொன்னாலும் யாரும் எதுவும் பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கை இப்படித்தான்றத அவங்களுக்குள்ளேயே போட்டு புளியிக்கிட்டு அந்த பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க படுற கஷ்டங்களை நேரில் பார்க்குறோம். நம்மளால் எதுவும் பண்ண முடியலை, என்னால் எதுவும் பண்ண முடியலை. என்னம்மா சொல்லுமா, யாரும்மா பிரச்சனை பண்ணுறா, நான் பேசுகிறேம்மாண்ணா, இல்லைண்ணா இந்த இடத்துல பேசுவீங்க, அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பேசிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு அந்த வார்த்தையை கூட அந்த பிள்ளை சொல்லுது. இவ்வளோ கஷ்டங்கள் வர்றதுக்கான காரணம் அந்த மதுன்ற பொண்ணு அவங்க தொட்டதுனால தான். அவங்க தொட்டதுனால அந்த விபத்தில் அவங்களுடைய உயிரையும் இழந்து அவங்கள நம்பி வந்த குடும்பம் முழுக்க முழுக்க மிகப்பெரிய சீரழிவில் போயிட்டுருக்கு. அவங்க இனி ஜெயிச்சு முடித்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதியே கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த மாதிரியெல்லாம் நடக்குன்ற ஒரு சில காரணங்கள்னால மட்டும்தான் டிரைவருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கே ஒரு சிலர் யோசிக்கிறது. அவங்களுக்கு தன்னுடைய பொண்ணினுடைய நிலைமை எந்த மாதிரி ஆகுமோன்ற பயத்தினால தான் டிரைவருக்கு பொண்ணு கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. அதாவது ஒவ்வொரு துறையை சேர்ந்தவங்களும் அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க வீட்டில் இருக்கும் முதல்ல வேலைக்கு லீவு போட்டோ தான் இந்த வேலைகளை செய்வாங்க. அவங்க வேலையில் இருக்கும்போதே இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம டிரைவர் துறையில் நாம் வேலையில் இருக்கும்போது இதை செய்கிறோம் அப்படின்னா இதனுடைய பாதிப்புகள் முழுக்க முழுக்க பெரிய அளவில் நம்மளுடைய குடும்பத்தை பாதிக்கும் அப்படின்றத முதல்ல நாம் உணரணும். அதை உணர்ந்தோம்னா தான் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த குடும்பத்தை நீங்கள் மனசில் நினச்சாலே போதும், கண்டிப்பாக தண்ணி அடிக்க மாட்டீங்க நண்பர்களே. என்னைய உணவாக குடிச்சிட போகிறீங்க, அவ்வளோ பெரிய குடிகாரன் நான்லாம். ஆனால் இன்றைக்கி நானே அந்த சரக்கை விட்டு 3 வருஷம் ஆச்சு. நிம்மதியாக இருக்குது, குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, நானும் நிம்மதியாக இருக்கேன், என்னுடைய உடல் என்னுடைய கட்டுப்பாட்டில் ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ அதை விட்டுருங்க. மோட்டாருக்கு நீங்கள் போயிட்டாலே வண்டி ஆல்டானாலும் தொடாதீங்க, வண்டி ரன்னிங்கில் தொடாதீங்க. அப்படி நான் குடித்தாதே வண்டி ஓட்ட முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கே தோணுது அப்படின்னா உங்கள் கையை நீங்கள் வெட்டி போட்டுட்டா நீங்கள் வீட்டில் உட்காந்துருப்பீங்க. அப்போ உங்கள் குடும்பத்துக்காவது ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. அதை செய்யலை அப்படின்றப்ப நம்ம குடும்பத்துக்காக ஒரு நபராக கூட நாம் இருக்க முடியாது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த மதுன்ற ஒன்று நம்மளை
வாழ வைக்காது, நம்மளுடைய மரியாதையும் நம்மளுடைய வாழ்க்கையும் அழிக்க மட்டும்தான் செய்யும். அதை அனுபவப்பட்ட ஒரு நபர் தான் சொல்ல முடியும். இந்த மதுவால் எவ்வளவு மரியாதைகளை நான் இழந்திருக்கேன், என் குடும்பத்தை விட்டு எவ்வளோ தூரம் நான் போயிருக்கேன். என் மனைவி என் பிள்ளைகளோடு சேர்த்து அரளி விதை முதற்கொண்டு கொடுத்து ஆஸ்பத்திரியில் கடந்து வந்திருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகளையும் இந்த மதுவால் நாங்கள் சந்திச்சிருக்கோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நண்பர்கள்ட்ட வேண்டி வேண்டி கேட்குறது என்னென்னா, அதை விட்டுருங்க. மோட்டாருக்கு போகும்போது எக்காரணத்தை கொண்டு அதை தொடாதீங்க. வண்டி ஆல்டில் இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து நீங்கள் குடிக்கிறீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஏதாவது பிரச்சனைனா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா உங்களை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. நீங்கள் வண்டியில் இருக்கும்போது இது எதுவுமே நடக்காது. உங்கள் உயிரையும் நீங்கள் இழந்து உங்கள் குடும்பத்தை எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய போராட்டம் அவங்க படுற நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் மது அடித்து வண்டி ஓட்டக்கூடிய சூழ்நிலை வந்தால் உங்கள் கையை வெட்டிடுங்க அப்படின்னு நான் சொன்னது நண்பர்களே. இனிமேலாவது நம்ம ஓட்டுநர் நண்பர்கள் நம்ம குடும்பத்தை மனசில் நினச்சி இந்த மதுவை ஒதுக்கி வைப்போம். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வீட்டில் அதை தொடுங்க. வெளியில் வந்துட்டால் தயவு செய்து தொடாதீங்க. அந்த ஒரு வேண்டுகோள் மட்டும் நண்பர்கள்ட்ட நான் வைக்கிறேன் நண்பர்களே. இதற்காக தான் அந்த வீடியோ பதிவு போட்டேன். நன்றி நண்பர்களே.